الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لكي لا تأسوا ولا ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختار فخور صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن حقا على الله ألا يرتفع شيء من الدنيا إلا وضعه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போட்டி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வருவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் உலக மோமின்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றொன்னும் நிலவட்டும் ஆகுக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு அனைத்தும் அவன் கையில் என்பதாகும். இந்த நேரத்திலே இந்த தலைப்பிலே உரையாற்ற காரணம், நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பினுடைய ரிசல்ட் வெளியானது. மாணவர்கள் அடுத்து எந்த கல்லூரியிலே என்ன படிக்கலாம் என்பதாக மாணவர்களும் பெற்றோர்களும் அதற்கான ஆயத்த பணிகளிலே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் சேர்ந்திருக்கலாம், சிலர் அதற்கான தயாரிப்புகளிலே பணிகளிலே இருக்கின்றார்கள். சில மாணவர்கள் தேர்விலே தோற்று போயிருக்கலாம். அப்படி சில நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்றோம். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தேர்வாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் இரு நிலைகள் என்பது இருக்கின்றது. அது மாணவ பருவமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் ஏற்றம் இறக்கம் என்பதும் வெற்றி தோல்வி என்பதும் மாறி மாறி வரக்கூடியதுதான். ஏனெனில் அல்லாஹு தஆலா நிரந்தரம் என்பதை இந்த உலகத்துக்கு வைக்கவில்லை. நிரந்தரம் என்பது மறுமை நாளிலே தான் இருக்கிறது. தாயும் காயும் என்பதாக சொல்வார்கள். நிலைத்திருக்குதல் என்ற தன்மை என்பது மறுமைக்கு ஒட்டுமே சொந்தமானது. அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். சொர்க்கவாதிகளுக்கு சந்தோஷம் என்பது, மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்கின்றது. நரகவாதிகளுக்கு தோல்வியும் தண்டனையும் நிரந்தரமாக இருக்கிறது. பயான தெளிவாக எல்லாம் கேளுங்க. அப்ப மறுமை நாள் என்பதற்கும் இந்த உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்க. மறுமை நாள் என்பது நிரந்தரமானது. அது சந்தோஷம் நிரந்தரம் என்பது சொர்க்கம், துன்பம் நிரந்தரம் என்பது நரகம். எனவே இந்த உலகத்தை பொறுத்தவரை இந்த உலகத்துக்கும் நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்திலே எதற்கும் நிரந்தரம் இல்லை. என இந்த உலகம் அழிகின்ற உலகம். மறுமை நாள் என்பது, மறுமை உலகம் என்பது அழியாத உலகம். அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு பேரே ஃபனா என்பதுதான். இந்த உலகம் என்பது அழியக்கூடியது. அதனால இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா நிலைகளும் அழியக்கூடியது, மாறக்கூடியதுதான். அதனால இந்த உலகத்திலே வெற்றியும் தோல்வியும் என்பது மாறி மாறி வரக்கூடியது என்பதை முதல்ல விளங்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. செய்தி என்னவென்றால், இந்த வெற்றியையும் தோல்வியையும் மாற்றி மாற்றி வழங்கக்கூடிய ஆட்டு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. நம்ம முயற்சி செய்கின்றோம், அவ்வளவுதான். நம்ம முயற்சி செய்கின்றோம். அதை வெற்றியாக தோல்வியாக ஆக்குதல் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்பதை
ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். வாக்கிலே செய்தி எழுதுகிறார்கள். அலிபா உமரே பாதுகாவலத்திலே ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னாரு, உங்களுடைய வாத இடத்தை தாருபாக கேட்டார். உங்க வாத இடத்திலே தாருபா. ஹலீஃபா உமர் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அதை கேட்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் அதை கேட்கிறீங்கன்னு உடனே அவர் சொன்னாரு, இந்த வாழை கொண்டு எங்க போனாலும் நீங்க வெற்றி வாகை சூடுகிறீர்கள். இந்த வாழையை கொண்டு எந்த போருக்கு போனாலும் வெற்றி வாகை சூடுகிறீர்கள். எனவே அந்த வாழை இடத்திலே தாருங்கள், நான் செல்லக்கூடிய இடமெல்லாம் வெற்றி வாகை சூடனாக அவர் சொன்னார். கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், வெற்றியை தருவது இந்த வாள் அல்ல, இந்த வாளை இயக்கக்கூடிய அல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். இந்த வெற்றியை கொடுப்பது வாள் அல்ல, நானும் அல்ல, அந்த வெற்றியை கொடுப்பதை போது அந்த வாளை சுழட்டுகின்ற அல்லாஹ் என்பதாக சொன்னார். அப்ப இந்த எண்ணத்தை தான் கலீஃபா உமர் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பதிய வைத்தார்கள். தனி மனிதனிடத்திலே மட்டுமல்ல, மனித சமுதாயத்திலும் முஸ்லிமான உம்மத்திடம் அதை புரிய வைத்தார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி வரும். கலீஃபா உமர் அவர்கள் பதவியேற்ற உடனே முதல் கையில் திணறுமா போட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கடைசி காலத்துல ஒரு போருக்கரசினாக படை அனுப்பி வைத்தார்கள். அதுல பாடின் ஒலிதை தான் செய்யாம தளபதியாக நியமித்திருந்தார். கலைக்கோ உண்மை ஒரு ஆட்சிக்கு வருகிறார்கள். வந்த ஒண்ணு முதல் கையெழுத்து என்ன போட்டாங்கன்னா, ஒரு தபால் எழுதி கொடுத்து விட்டார். ஒரு தபால் எழுதி ஒரு இடத்துல கொடுத்திருக்காரு. சொன்னார்கள், ஹாலித் இப்னு வலீதை தளபதி பதவியிலிருந்து நான் பதவி நீக்கம் செய்கின்றேன். அபூ உபைதாவிடத்திலே அந்த தளபதி பதவியை ஒப்படைத்து விட்டு ஹாலித் இப்னு வலீத் மதீனாவுக்கு இருந்தார். இந்த சீட்டை போய் கொடுக்கிறாங்க. கொடுக்கிற நேரத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே என்ன செய்யறாங்க, உடனே டிஸ்மிஸ் பண்றாங்க. அவ என்ன அந்த சீட்டை பார்த்த உடனே ஹாலித் வலீத் அவங்க எதுவுமே செய்யல. சரி, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தளபதி பதவியை என்ன செய்யறாங்க, அபூ உபைதாவிடத்தில் ஒப்படைத்து திரும்பி வந்துடுறாங்க. அதற்கு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், என்ன அப்படின்னா, ஏன் இப்படி செஞ்சாங்க, இது முடிச்ச குறை செஞ்சிருக்காங்க. ஹாலித் இப்னு வலீத் சொன்னார்கள், அவர் செய்தால் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். சில நேரத்தை அப்படித்தான் நம்ம ஏற்றுட்டு இருக்கோம். ஏதோ செஞ்சா ஏதோ ஒரு நல்லது இருக்கும், நான் நினைச்சிட்டு பொருந்திட்டு போயிட வேண்டியதான். இதனால தேவையில்லாத ஒரு பிரச்சனை நம்ம பண்ண வேண்டாம். என்ன செய்யறது அப்படின்னா, ஹாலித் இப்னு வலீத் செய்வாங்க, பொருந்தி கொண்டு வருகிறார். அப்படி வருகிற நேரத்தில் வந்து மதீனாவுக்கு வச்சுட்டாங்க. வந்து ஹலீஃபாவை சந்திக்கிறாங்க. சந்திச்சு எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனசுல வந்துட்டு எந்த வகையான கோபம் இல்லை. ஏன்னு சொன்னா, அவங்க அந்த பணியை அல்லாஹ்வுக்காக செஞ்சவங்க. தளபதியா இருந்தாலும் சரி, சிப்பாயாக இருந்தாலும் நான் இந்த பணியை செய்யணும் அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள். பதவியின் ஒரு மோகம் வைக்கக்கூடியவருக்கு தான் அப்படிப்பட்ட வெறியலா இருக்கும். நம்மளை எப்படி நீக்கம் செய்யலாம் என்பதாக அந்த வெறியலா இருக்கும். வந்தாங்க, சகஜமா பேசினாங்க. பேசிவிட்டு விடைபெறுகிற நேரத்திலே ஹாலித் இப்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னண்டா, நண்பரே கலீஃபா அவர்களே, ஒரு விளக்கு உனக்கு தெரிஞ்சுக்கலாம் கேட்க. ஏன்னா அது தப்பு இல்லையே. ஏன்னா நம்ம மனசுல உறுத்தல் இருக்கு. திடீர்னு டிஸ்மிஸ் பண்ணாலும் என்ன காரணம் அப்படிங்கிறத உறுத்தல். அதனால என்ன செய்ய, விளக்கு கேட்கறது தப்பு இல்லை. என்ன செய்வாங்க, நீ ஏதோ பதவி நீக்கம் பண்ணீங்க, ஆனா வந்து என்ன காரணம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். விளக்கு உனக்கத்துக்காக கேட்கணும். வாங்க, ஹாலித் கேட்கிறாங்க. கலீஃபா உமர் சொன்னார், உமரே, உமக்கும் எனக்கும் இந்த பகையும் இல்லை, உமக்கும் எனக்கும் இந்த பகையும் இல்லை. மக்கள் எல்லாம் விளங்கிக் கொண்டார்கள், மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் தளபதியாக செல்கின்றார், போரிலே வெற்றி ஏற்படும் என்பதாக மக்கள் பேசுகிறார். தளபதியாக சென்றாய், ஒரு வெற்றி ஏற்பா மக்கள் பேசுகிறார்கள். மக்களுடைய மனதிலே அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். வித்தையை கொடுப்போல் அல்லாஹ் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துக்காகத்தான், இந்த காரணத்துக்காகத்தான் உண்மை பதவி நீக்கம் செய்வேன். அல்லாம நாடினான் என்று சொன்னா, ஒரு சாதாரணமான மனிதனை கொண்டு கூட அந்த வித்தையை கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தை இந்த ஈமானை மக்களிடத்திலே விதைப்புறக்காகத்தான் செய்தேன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு உழைத்ததை நம்ம ஈமானுக்காகத்தான். எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஏற்படுகின்றது, வெற்றி தோல்வி அல்லாஹ்வை கொண்டு ஏற்படுகின்றது என்ற ஈமானை நம்முடைய மனதிலே விதைப்பதற்காகத்தான் நபியோடு போராடினார்கள். மக்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டு போனது. மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் தளபதியாக செல்கிறார், போர்வை வெற்றி வாயை சூடப்படுவான், மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த எண்ணத்தை நீக்குவதற்காகத்தான் உன்னை நான் பதவி நீக்கம் செய்தேனே தவிர வேறு எந்த உள்நோக்க விளைவாக சொன்ன நேரத்திலே ஹாலித் வலீத் அவர்கள் ஹலீஃபா உமரை கட்டுப்பிடித்து சொன்னார்கள்,
அந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்த உங்களுக்கு நன்றியவாக சொன்னார். நான் தானே மக்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்கு ஆராதனாக அந்த எண்ணத்தை நீக்கியதற்காக என்னை இந்த பாவத்தை விட்டு பாதுகாப்பதற்காக ஜஸாக்கல்லாஹ் நன்றியவாக சொன்னார். வரலாறுகளை விரிவு பேசலாம். நம்ம ஒவ்வொரு வரலாறு விரிவா பேசிட்டாங்க என்ன டைம் பத்தா, அதனால நான் ஷார்ட்டா பேசிட்டு வந்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு வரலாறுகளை தனியாக நீங்க என்ன செய்ய யோசித்து பாருங்க. பயான கேட்டாலும் அப்படியே மறந்துட்டு போவாதி. என்ன செய்ய திரும்ப திரும்ப யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த மக்கள் வாழ்ந்தாங்க. யாராரே பற்றி நாம் பெருமையாக பேசுகின்றோம். சஹாபாக்களுடைய வரலாறு படியுங்க. எப்படிப்பட்ட ஹலீஃபா இருந்தார், எப்படிப்பட்ட தளபதி இருந்தார்கள், எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள். அப்ப ஹலீஃபா உமர் அவர்கள் என்ன செய்தார்கள்? தனி மனிதன் வாளை கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், வெற்றியை பொறுப்பொழிந்த வாளும் அல்ல, இந்த உமரின் கரமும் அல்ல, அல்லாஹுவாக சொன்னார். அந்த மக்களுக்கு மத்தியில என்ன இறைவித்தாவில் காரில் சென்றால் வெற்றி அல்ல, காரில் பொண்ணல்ல சாலிக்கு படைத்தவனை வெற்றியை கொடுக்கிறார். அவன் மனிதனுடைய உள்ளத்திலே மசிய வேண்டும், வெற்றியையும் தோல்வியை கொடுப்ப அல்லாஹ். அதைத்தான் திருமதை சொல்வார். புரில்லாம் மார்க்கிற்குள் தோத்தியவு கவட்டஷா கன்சீவ் கமிட்டஷா ஒத்தீஸ்வரத்தஷா வெறிக்கிற செய்கின்ற கலா புலிஷின் கரியர் வக்கரத்திலே சொல்லுங்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டது தெரியுமா? மாலிக்குல் முல்க், ஆட்சியாளர்களாம் ஆட்சியா அல்லாஹ். தூத்தியவு கமந்தஷா, நாடுகிறவருக்கு யாரெல்லாம் நீ ஆட்சியை கொடுக்கின்றாய், நாடியவருடைய ஆட்சியை விட்டு கீழே இறக்குகின்றார். நாடியவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்ற, நாடியவனுக்கு இனிவை கொடுக்கின்றார். நலவுகள் அனைத்து உடத்தில் இருக்க. அந்த வசனத்துக்கு அறிஞர்களுக்கு எப்படி எழுதுகிறார்கள்? அல்லாஹ்வுக்காக இங்கே 2 சீரியலை கூறுகின்றார். ஒன்னு புஜேவை கூறுகிறார், தாழ்வை கூறுகிறார். 2ஐ கூறிவிட்டு அனைத்து நன்மைகளும் இடத்திலே இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறார் என்று சொன்னார். சில நேரத்திலே நமக்கு ஏற்படுகின்ற தோல்விகள் கூட நன்மை அல்லாஹ் அந்த நன்மை இடத்தில் இருக்கிறது அல்லாஹ் சொன்னார். அல்ல என்ன சொல்றோம்? ஆட்சியை கொடுக்கிறான், ஆட்சியோடு நீக்குகிறார். கண்ணியத்தை கொடுக்கிறான், இறுதி கொடுக்கின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றார்? உடனே நன்மை இருக்கிறது சொல்றார். சில நேரத்திலே நமக்கு அவமானங்கள் ஏற்படலாம், சில நேரத்திலே இழப்புக்கள் தோல்வியில் ஏற்படலாம். அது வெளி பார்வையை பார்ப்பதற்கு தான் தோல்வியை தவிர அதிலே கூட அல்லாஹ் முன்னி வைத்திருக்கிறார். வாய்ப்புகளில் அவர்களுக்கு வரக்கூடிய வாரத்துக்கு அடுத்த வாரத்திற்கு அதுக்கு செய்தியை கொடுத்து பேசுறேன். இல்லை வரக்கூடிய வாரத்தோடு ஹஜ்ஜுக்கு போறாங்க, அதனால அதை பத்தி பேசுறேன் சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி ஏற்பட்டுமாக தெரியும், அவமானம் ஏற்பட்டதாக தெரியும், இழப்புக்கை ஏற்பட்டதாக தெரியும். அதிலே கூட அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்கிறார். விரிவாக பேசுவார். இங்கே செய்தி என்னவென்று சொன்னால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா நன்மைக்கு ஒரு பதில் இருக்க வேண்டும். அதைத்தான் ஹலீஃபா அவர்கள் செய்யறாங்க. அந்த மக்களுடைய மனதிலே காலிகள் வழியை நீக்கி விட்டு என்ன செய்தார்? அடுத்த செய்திக்கு வாங்க. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகள் ஏற்படலாம். ஒரு காலத்துல அவன் என்ன செய்யறான்? எதுவுமே இல்லாம இருக்க அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம். ஒரு காலத்தில் நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம். ஒரு ஆழத்தில் எதுவுமே இல்லாதற்கெல்லாம் பதவியை கொடுத்திருக்கலாம். எதை கொண்டும் ஒரு மனிதன் பெருமை அடிக்க கூடாது, எதையும் கொண்டு என்ன செய்யக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது, மிஸ்யூஸ் செய்யக்கூடாது. எதை எல்லாம் நமக்கு கொடுத்தானோ அதிலே பழிவு என்பது ரொம்ப தேவை. அல்லாஹ் நமக்கு உயர்வை கொடுத்தால் பழிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்த நேரத்திலே பழிவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓல் மாடல் அல்லாஹ் தன் திருமலை இப்படி சொல்வார். லக்கத் கான ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா 31வது சூரா 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே என்னுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த உலகத்திற்கு யாரும் ரோல் மாடல் அல்ல, பெருமானார் தான் ரோல் மாடல். ஒரு உண்மையான முஸ்லிம் எல்லா நிலையிலும் பெருமானாரை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி என்ன செய்ய வேண்டும்? தலையின் ரோமத்தை வைப்பதற்கு கூட பெருமானார் முன்மாதிரி. கண்ட நடிகருடைய அவரையே பார்த்து விட்டே செய்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு பக்கத்துல முடியை வைத்துக் கொண்டு ஒரு புறத்துல என்ன செய்யறது? முடியை சுத்தமா இருக்காது. இதெல்லாம் எந்த நடிகரை ஃபாலோ பண்ணாதீங்க. அவன் நரகத்துக்கு போற சேர்ந்து நீங்க நரகத்துக்கு போறீங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஓடுமாறு எப்படி நகம் வெட்டவர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார். திருப்தி ஏற்பட்டதா? அல்லாஹ் கூறுகிறார், பெருமானாருடைய வாழ்க்கையில எப்படிமாக இருக்கிறது.
பெருமானார் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தார் தெரியுமா? எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தார்கள். வெற்றி நேரத்தில் எப்படி இருந்தார்கள்? புகாரி எல்லா செய்தியை கூறுகிறார். இன்னா ஃபத்தஹ லக ஃபத்ஹன் முபீனா. நபியவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். 48வது சூராவுடைய முதல் வசனம். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. போரே இல்லாமல் வெற்றி கொள்ளப்படுகின்றது. போரே வெற்றி கொள்ளப்படுகிறது. எப்படி வெற்றி கொண்டாங்க? சமீபத்தில் அந்த செய்தியை நாம் படித்து நாம் ஆச்சரியப்பட்டு போனேன். போரினோர் எப்படி வெற்றி கொள்வாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவுக்கு போகிற நேரத்தில் அல்லாத ஒரு துவா செஞ்சாங்க. அதுதான், நான் மக்காவிற்கு நுழைகின்ற வரைக்கும் எதிரிகளுடைய கண்ணிலே நாங்கள் படக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. 10,000 நபர்கள் என்ன செய்யறாங்க? மக்காவுக்குள்ளே மக்காவுடைய எல்லைக்கு போறாங்க. யாருடைய கண்ணீரும் பதாவுக்கு இறந்தாங்க. இரவு நேரத்திலே மக்காவுடைய வெளிப்புறத்திலே என்ன செய்யறாங்க? கண்டுகிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, எல்லாமே பிரிந்து பிரிந்து சிறு சிறு புழுக்களாக இரவு நேரத்திலே செய்கிற விளக்கு ஏற்றங்களின் அவ்விளக்கு ஏற்றின ஒண்ணு அந்த மக்காவாசியை பார்க்கிறாங்க. மக்காவாசி திடீர்னு பார்க்கிறாங்க இரவு நேரத்துல. இரவு நேரத்திலே திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்காங்க அப்படியே மக்காவை சுற்றி என்ன செய்ய கூட்டம் கூட்டமாக விளக்கு ஏற்றப்படுகிறது. பார்த்தோன்னு அந்த மக்காவாசியில் இறந்து வைத்தாங்க. லட்சம் பேர் வந்திருக்காங்க நம்ம மக்காவை அழிப்பதற்காக என்று சொல்ல மக்காவாசி எல்லாம் வீட்டுக்கு வந்து ஒருத்தாங்க. இதே நேரம் போருக்கு இறங்கியிருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு பெரு செய்யறாங்க. திடீர்னு வந்து மக்கமானவரத்தை அப்படியே கவர் பண்ணி செய்யறாங்க. விளக்கல் எரிகிற நேரத்திலே தீப்பந்தங்கள் எரிகிறது. தீப்பந்தங்கள் எரிகிற நேரத்திலே அந்த மக்காவாசி விரைந்து பயிர செய்தாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. யாரும் போரே செய்யாலும் வெட்டி கொள்ள பெருமாளாரின் ஒத்த இதுவா யாரெல்லாம் நான் மக்காவிற்கு விரைகிற நேரத்திலே யாரும் போரே செய்யக்கூடாது, எந்த உயிர் இழப்பும் ஏற்படாத வெற்றி ஏற்பட பெருமானாரை உத்த இதுவா மக்காவுக்கு போனாங்க. யாரும் கண்ணிலே படாது. 10,000 பேர் 100 பேர் விளையாடுறாங்க. சரி, அவன் என்ன செய்யறாங்க? வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த வெற்றி இதேரத்திலே கூட பெருமானாரத்தில் பணிவு எவ்வளவு பெரிய பணிவு தெரியுமா? எழுதுகின்றார்கள் பெருமானார் சாசர்கள் அந்த ஒட்டகையிலே திருக நேரத்திலே தலை குனிந்து சென்றார்கள். அந்த பெருமானாவுடைய அந்த தாடி ஒட்டகத்தினுடைய திமிழின் மீது இருந்தது. சரி, அவன் என்ன செய்யறாங்க? வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த வெற்றி இதேரத்திலே கூட பெருமானார் இருந்த பணிவு எவ்வளவு பெரிய பணிவு தெரியுமா? எழுதிருந்தார்கள் பெருமானார் சாசர்கள் அந்த ஒட்டகையிலே திருக நேரத்திலே தலை குனிந்து சென்றார்கள். அந்த பெருமானாவுடைய அந்த தாடி ஒட்டகத்தினுடைய திமிழின் மீது இருந்தது. ஒரு கவுன்சிலர்ல ஒருத்தர் ஜெயிச்சுட்டா போறாங்க. நெருங்கி போனார். உலகத்திலே என்ன எவ்வளவு பெரிய பெருமைகள், எவ்வளவு பெரிய ஆடம்பரங்கள், வீண் பிறகு விளையது. அதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய சிரமங்கள். இவனும் நிரந்தரம் அல்ல, இவருடைய பதவியும் நிரந்தரம் அல்ல. கொள்ளக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த கேவலங்கள் எப்போதுமே நிறுத்தப்படுவதில்லை. மக்களுக்கு ஏற்படுகின்ற எவ்வளவு பெரிய சிரமங்கள், எவ்வளவு பொருளாதார வீழ்வரையங்கள். பெருமானார் சேசர்கள் மக்கமா நகரத்தை கைப்பற்றுகிறார்கள். எந்த வகையான ஆடம்பரங்களில் பெருமானார் பணிவோடு என்ன செய்கிறார்கள்? வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயர்வு ஏற்பட்டால் கூட பணிவு தேவை. அழகாக எழுதுவார். நெற்கதிர்கள் இருக்கிறது இல்லையா? நெற்கதிர்கள் என்ன? அந்த நெல் மணிகளை தாங்கி இருக்கின்ற அந்த கதிர்கள் தாழ்வாக இருக்கும். இதுவும் இல்லாத பதர்கள் தான் தலை நிமிர்ந்து நிற்கும். நிறைகுறம் தள்ளும்போது குறைகுடன் கூத்தாரதாக சொல்வார். உயர்ந்த மனிதர்கள் யார் தெரியுமா? எவ்வளவு உயர்வாக நாம் இருக்காக கூட பணிவோடு இருக்கிற அடக்கத்தோடு இருக்கிற இது உயர்ந்த மனிதனுடைய அடையாளம். பெருமானார் சாசர்கள் சொல்லிக் கொடுத்த சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படுகிறது கலீஃபா அவருடைய ஆட்சி காலத்திலே. அப்போ வேதத்தில் ஜர்வாதையினுடைய தளபதியாக இருந்து பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படுகிறது. கிறிஸ்தவ அறிஞர்கள் சொன்னார்கள், நாங்கள் கலீஃபாபுரத்திலே தான் பைத்துல் முகத்தஸுடைய திறவுகளை குறைப்போம் என்பதாக. மதீனாவிலிருந்து என்ன செய்கிறார்? ஹலீஃபா உமர் செல்கின்றார். எப்படி செல்கிறார் தெரியுமா? ஒட்டகத்திலே அவரும் அவருடைய பணியாளரும் அயாசும் செல்கிறார்கள். 2 பேருமே ஒரு சில தூரத்தை கணக்கு வைக்கிறார்கள். தூரம் ஒருவர் பயணம் செய்ய வேண்டும், நடந்து வருவாங்க. இந்த ஒட்டகையினுடைய மூக்கனாங்கரி பிடித்துக் கொண்டு அதை இருந்தாங்க. நினைத்தார் 2 பேர், 2 ஒட்டகை 2 பேர் போக முடியாதா? ஒரே ஒரு ஒட்டகத்தில் செல்கிறார்கள். ஒருவர் வேலை செய்வோம், வேலை பயணம் செய்வோம், ஒருவர் தயவ நடந்து போவா.
மாறி மாறி வருகிறார்கள். பலஸ்தீனுடைய இல்லைக்கு வருகிறார்கள். இவளை வரவேற்பதற்காக அபூ உபைதத்து ஜர்ராஹ் நிற்கின்றார், தளபதி நிற்கின்றார். அந்த எல்லையிலிருந்து பைத்துல் குத்ஸை அடையக்கூடிய அந்த தூரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அடிமையான அயாசினுடைய சிட்டு வருகிறது, முறை வருகிறது. அந்த அடிமை சொன்னார், அந்த பணியாளர் சொன்னார், கலீஃபா அவர்களே, என்னுடைய பருகை நான் விட்டு கொடுக்கிறேன், நீங்க வேலை ஏறி வாங்க, நான் நடந்து வருகிறீர்களாங்க. கலீஃபா உமர் சொன்னார், மறுமை நாளையில எல்லாவிடத்தில் நீ பதில் சொல்வாயா? நீ எல்லாவிடத்தில் பதில் சொல்வாய். இந்த சித்து என்பது நீ வர வேண்டும், நீ ஒத்தகையில வர நான் நடக்கிறேன் என்பதை அப்படித்தான் கோசினோம். இப்போ நான் வரவேற்பாக நீ விட்டு கொடுப்பாய் என்று சொன்னால் நாளை மறுமை நாளை சுமையை சுமப்பதற்கு தயாராகுவாயா? நீ ஆடி போயிட்டாரு. நேரத்தில் ஆடைகள் ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. அபூ உபைதா ஜர்ராஹ் சொன்னார், இந்த கோலத்துல வந்தீங்கன்னா அந்த ஒரு கேவலமாக நினைப்பாங்க, அதனால என்னுடைய சட்டையை போடுங்க என்பார். சட்டையை மாற்றி போட்டார். போட்டவுடனே அடுத்து சொல்றாங்க, இப்போ உடனே கட்டிட்டா, இல்ல அவங்க அந்த சட்டையை அவங்க போட்டுக்கிறோம் என்பா. அப்ப அபூ உபைதா ஜர்ராஹ் சொன்னாரு, மக்கள் உங்களை கேவலமாக நினைப்பார் என்பதாக. ஹாக்கிம் என்ற கிதாபுடைய 67 பதிவு செய்யப்படுகிறது. கலீஃபா உமர் சொன்ன வார்த்தை அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள், சொன்னாங்களா, இன்னா புன்னா நாம் ஒன்று இழிவான சாதாரணமான ஒரு கூட்டமாக இருந்தோம். அல்லாஹ் இஸ்ராத்தை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்தினார். இந்த இஸ்ராத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்தாரோ அதை விட்டுவிட்டால் அல்லாததிலே நாம் கண்ணியத்தை தேடினால் அதெல்லாம் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவார்களாக சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது இஸ்ராத்தே இருக்கிறது, தான் முஸ்லீம் என்பதை இருக்கிறது, முஸ்லிமாக மாறதிலே இருக்கிற அல்லாஹ் சொல்வான் இல்லையா, அவன் ஆசன எந்த மனிதர் இப்ப முஸ்லீம் கூறுகின்றானோ அதை விட சிறந்த வார்த்தை சொல்லக்கூடியவையா? எந்த நிலையிலும் தான் ஒரு முஸ்லீம் என்பதை கண்ணியம் ஏற்பட பெருமை ஏற்பட வேண்டும். அடுக்கோட மாதிரி இருக்கிறது. அதாவது எங்கு போனார் அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார் என்ற கண்ணியம் இருக்க வேண்டும். சொன்னாங்களா, எந்த இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினாலும் அதை விட்டு இந்த நல்ல ஆடை அணிந்து சென்றாலும் நம்மை கண்ணியப்படுத்தால் நினைத்தால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்துவதாக சொன்னாங்க. அதே ஆதோதான் சென்றார். ஓரிரு நேரத்துல பாத்தீங்கன்னா மழை பெய்து சகதியாக இருந்தது. அவரே செஞ்சாருன்னா ஒரு கையில அந்த கையில செஞ்சாரு, கையில சப்பல் எடுத்துட்டார். 2 சப்பலை ஒரு கையில எடுத்துக்கிட்டு கீழார இதை செஞ்சாரு, ஒரு கையில பிடிச்சு தூக்கிட்டே போனார். இந்த காட்சியை கண்ட அந்த அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன நினைச்சாங்க, எழுதுகிறார்கள், மற்ற பாதிரிகள் தான் நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்கன்னா ஒட்டகத்தை வரக்கூடியவரா சலீஃபா என்பதாக. தலைமை பாதிரியார் நினைத்தார் ஒட்டகத்திலே வரக்கூடியவர் இல்லை, நடந்து வரக்கூடியவர் என்று சொன்னார். அந்த வேதத்தை அவர் சிறந்த முறையிலே படித்திருந்தார். ஹனீஃபா வருவார், எப்படி வருவார் என்று சொன்னால் அடிமையை பணியாளரை ஒட்டகத்திலே அமர்த்திவிட்டு நடந்து வருவார், கையிலே சப்போடு வருவார், ஒட்டு போத்த ஆரையோடு அவர் படித்திருந்தார். அதனால மற்றவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்ப அபூ உபைதா ஜர்ராஹ் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னிடத்தில் இருந்த துணியை கொண்ட ஹலீஃபாவுடைய தலைக்கு மேல காப்பிச்சாங்க. தலைக்கு மேல பிடிச்ச நேரத்தில் மக்கள் விலகி கொண்டார்கள், இவர்தான் ஹலீஃபா என்பதாக. அந்த ஆணின் எண்ணி பார்க்கப்படியது 16 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கு. அவங்க சொன்னாங்கன்னா 16 ஒட்டு போடப்பட்டிருக்கிறார். அப்ப தலைமை பாதியார் சொன்னாரு, இல்லை என்னுடைய வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது 17 ஒட்டுக்கள் போட்ட நிலையிலே அந்த ஹலீஃபாவை வாழ்வாங்க. அவர் சொன்னாங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டடிங்க என்னப்பான்னு அதை காமிச்சாங்க. யோசித்து பாருங்கள், என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாடு கைப்பற்றப்படுகிறது, வைத்தும் பலஸ்தீன் கைப்பற்றப்படுகிறது, அதனுடைய ஜனாதிபதியாக வருகின்றார், கலீஃபா உமர் வருகிறார். எப்படி வருகின்றார்? எவ்வளவு எளிமை. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஒட்டு போட்ட ஆடையோடு வாழ்ந்து சொல்ற. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு உயர்வை கொடுத்தால் படிவாக இருங்கள். அல்லாஹ்வுக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கார், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான்.
எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, அண்ணா மீது எல்லாம் வைத்திருக்கிறார். அல்லாஹ் இந்த செய்தி ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நம்முடைய வாழ்க்கையை தோல்விகள் வந்தால், நம்முடைய வாழ்க்கை தோல்விகள் வந்தால், நம்முடைய பிள்ளைகள் தோற்று போனால், அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்ய? ஆறுதல் சொல்லுங்க, அறிவுரை சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுங்க, சொல்லுங்க. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே தோல்வி ஏற்பட்டாலும் அதை ஏற்கின்ற மனநிலை இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடியது பெற்றோருக்கும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன். என்று சொன்னால் சில நேரத்திலே அந்த தேர்வு தோல்வி நேரத்திலே தற்கொலை செய்யக்கூடியவர்கள், நீட்டு தேர்விலே தோல்வி, பிரச்சுர தோல்வி, எத்தனையோ பிள்ளைகள் மாணவர்கள் என்ன செய்யறாங்க? எத்தனையோ பிள்ளைகள் இந்த மாதிரி தற்கொலை செய்ய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். அல்ல, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்க, தோல்வியை ஏற்கின்ற மனநிலைக்கு நாம் தயாராக வேண்டும். எங்க நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்ச வாஸ்தவம் தான், ஒரு வருஷத்துக்கு நிறைய செலவு பண்ண வாஸ்தவம் தான். அதையும் தாண்டி என்ன சொல்ல என்ன செய்ய வேண்டும்? என்னோட ஓட்டம் நல்லா தான் போவாங்க, நம்ம ஈத்தாக ஏதாவது பண்ணி விட்டு போயிடுறோம். என்ன செய்ய முடியும்? கவனம் தேவைதான். யாரைக்கும் மனுஷருக்கும் அதுக்கும் நேரம் ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா நாம் என்ன செய்ய முடியும்? அது ஏற்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும். பெருமானார் அவர் அதுக்கு ரோல் மாடலாக இருந்தார். வரலாற்று ஒரு செய்தி வரும், புகாரி செய்தியிலே வருகிறது. 2872 அரசு விமானிக்க அறிவிக்கிறார். மதீனா நகரத்திலே 6 மாதத்திற்கு உடனே ஒட்டகப்பந்தயம் நடக்கும். நடக்கின்றது. கிராமவாசி ஒருவர் வருகிறார், யதார்த்தமா வர்றார். ஒட்டகப்பந்தயம் வரைந்தாலும் அவர்களுடைய ஒட்டகத்தை விட்டார். இப்போதுமே பெருமானாருடைய ஒட்டகம் அதுதான் ஜெயிக்கும். அந்த பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் ஜெயித்து விட்டார். சாவாக்கள் நிறைந்திருந்தார்கள், போடப்பட்டார். மன சங்கடத்தை கொடுத்து விட்டார். பெருமானாருக்கு ஒரு அவமானத்தை கொடுத்து விட்டார். ஒத்தகத்தை விட்டதால பெருமானாருக்கு தோல்வி ஏற்பட்டு போறது இல்லையா? சரித்திரத்தில் அந்த தோல்வி ஏற்பட்டதே இல்லை. உன்னால பெருமானாருக்கு சங்கடம் ஏற்பட்டு போறதுவா? சாவாக்கள் துடித்தார்கள். ஹதீஸ்ல சொன்னார், பெருமானா இந்த வார்த்தையை சொன்னார், இன்ன ஹப்பன் அல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் மீது ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ் செய்யும் துன்யா இல்லா வல்லாஹு, இந்த உலகத்திலே உயர்ந்து சென்றக்கூடிய எல்லா பொருளையும் அல்லாஹு தஆலா தாழ்த்தாமல் விடுவது இல்லை. இது அல்லாஹ்வுடைய நீதின்னு சொன்னார். இந்த உலகத்துல யார் என்னதான் மேல போகிட்டே இருந்தாலும் கூட ஒரு தாழ்வு, ஒரு அடி, ஒரு இறக்கம் என்பது ஏற்படும். இது அல்லாஹ்வுடைய நீதியாக பெருமானார் சொன்னார். அதான் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் ஒண்ணு கவலைப்படுறேன், அல்லாஹ்வுடைய நீதி அல்லாஹ் நடத்திருக்கின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நான் தோற்றாலும் சரி, பிள்ளைகள் தோற்றாலும் சரி, அது இயற்கைதான். சென்ற வாரத்துல கர்நாடகா ஃபெயில் ஆயிட்டான். பார்த்திருப்பீங்க. பெற்றோர் உறவுகளா கூப்பிட்டு, எந்த உறவுமுறை கேள்வி கிண்டல் பண்ணுவாங்களோ அந்த உறவுகளா கூப்பிட்டு ட்ரீட் வச்சாங்க. எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துனாங்க, ஸ்வீட் கொடுத்து ட்ரீட் வைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த பிள்ளைக்கு சொன்னாங்க, மகனே நீ தேர்விலை தோற்றிருக்கிறாய், வாழ்க்கையை தோற்கவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு விஷயத்திலே நான் தோற்ற சொன்னா அழைத்து ஜெயிக்கதான் செய்வோம். இந்த உலகத்திலே தோற்றவர்கள் ஜெயிக்க இல்லையா? வரலாறு இருக்கின்றது. கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1000 கிதாபை எழுதியவர், 1000 கிதாப் எழுதியவர். அவர் எழுதிய கிதாபு தான் அரபுகளே கஷ்டமான கிதாபு. அந்த கிதாபு வந்துட்டு யாரும் சாதாரண ஆளுநர்கள் ஓய்வே கொடுக்க முடியாது. அவ்வளவு கஷ்டமா அரபி இபாரத்து வார்த்தை இருக்கும். அதை படிப்பதற்கு பெரிய திறமை இருக்கு, அதை படிச்சு கொடுக்கறதுக்கும் பெரிய திறமை இருக்கும். அவ்வளவு பெரிய ஞானம் கொடுத்தோம். இந்த காலத்திலே அப்பாசிய கலீஃபா நடத்தினாங்க. ஒரு தடவை அரசனுக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா சில பேர் வந்துட்டு தனக்கு சாதாரணமா இருக்குன்றது வரைச்சு பார்ப்பாங்க. அந்த கொள்கை விவசாயம் ஒத்துவா. அவருடைய நூலகத்தை போல நெருப்பு வச்சு கோத்திட்டாங்க. சொன்னாங்க, ஏன் நீங்க அழுகுறீங்க? கவலைப்பட்டுக்கு எதுவும் செய்யறது. நீங்க என்ன கித்தாபனா வந்து அழிஞ்சு போதே கவலைப்படுறீங்க. ஏன்னா நம்ம வந்து போன வாரம் என்ன பயணம் நம்ம நம்பிக்கை இருக்கிறது இல்லை. நம்ம அப்படியே இருக்கோம் உட்காந்து. ஒரு கித்தாபனா முக்கிரமா வந்து அழிஞ்சு போச்சே அழுகிறீங்க. அவர் சொன்னாரா, அது போல என் அறிவுரை. இப்ப எல்லாத்தையும் நான் எதையும் காமிக்கிறவங்க பாருமாக சொல்லி அடைத்திருந்தான். நான் அழுகிறேன் ஒரே ஒரு விஷயத்துக்காக. தெரியுமா?
நான் திறந்தோறும் நான் வாழ்க்கையிலே செய்த நன்மை தீமைகளை நான் எழுதி வைத்திருக்கேன். அதன் அல்லாஹ் சொல்லுவார், இந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தா இவருக்கு நன்றி, இந்த பாவத்தை நான் செய்வதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வேன், நீங்களும் இந்த தவறு வராமல் பார்த்துக் கொள்வேன். அந்த டைரி காலா பூச்சிதற்காக தவிர அந்த 1000 கித்தார மறுபடியும் ஆனா அதே நேரத்தில் எழுதுறாங்க. ஆனா ஆரம்பத்தை எப்படி இருந்தா தெரியுமா? மதரசாவுடைய ஆரம்பத்துல படிக்கிற காலத்துல இறைவன் முழுவதும் படிப்பார். ஆனா அடுத்த நாள் பாருங்க தெரியாது, எல்லாம் மறந்து போயிடும். சில பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க, இது கூட படிப்பாதி மறந்து போ. ஆசிரியர் திட்டுவாரு, படிக்க லாய்க்கு ஏன்டா போல உசுர வாங்க என்பதாக ஆசிரியர் திட்டான். போக்க முடியும் வந்துடலாம். ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, ஓய்வு எடுப்பதற்காக அதான் மறந்து போயிடும் தானே. நடந்து போகும்போது என்ன செய்யலாம், ஒரு மரத்துல படுத்திருக்கான், ஒரு எறும்பை பார்க்க, அந்த எறும்பு என்ன செய்யறது, மேல ஏறது கீழே விடுவது, மேல ஏறது கீழே விடுவது. பல தடவை என்ன செய்யறது, முயற்சி செய்கிறது, கடைசியில நேரம் உச்சிக்கு போச்சு. அப்ப வீட்டுக்கு பயணம் பார்த்தா கூட திரும்ப மரசாத்து போனாங்க. என்ன நினைச்சாங்க, இந்த எறும்பே தோற்று போகவில்லை, இந்த எறும்பே என்ன செய்யறது, இந்த எறும்பே எத்தனை கீழே விழுந்தார் கூட என்ன செய்யாது, மறுபடிக்க என்ன ஜெயித்து விட்டது இல்லையா? அது மாதிரி நானும் ஜெயிக்கிறதாக சொல்லி நீத்தமர சென்றார்கள். ஆக்கிர சாதி விளைத்த அலாவுமல் சொல்லுவார், உன் வாழ்வில் ஏற்பட்ட துன்பத்தை மறந்துவிடு, அதை கற்றுத்தந்த பாடத்தை மறந்து விடாதே. வாழ்க்கையான துன்பந்த தோழில் ஏற்படுகிறதா, வாஸ்தவம் தான். இது ஏன் ஏற்பட்டது, இந்த இழப்பும் பாதிப்பும் ஏன் ஏற்பட்டது, அதை விட பாடம் படிக்க வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவன். ஒரு நாள் தன்னை வீட்டை காலி பண்றாரு. காலி பண்ணுகிற நேரத்துல ஒரு பரணையில வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன சீட்டு ஒன்று இருந்துச்சு. ஒரு சீட்டு ஒண்ணு தந்த செல்போன் வந்துட்டு பார்த்தா ஒரு சீட்டு ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்து அழுதாரு. அதுல எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் அழுகுறீங்களா? இந்த சீட்ல என்ன இருக்கு தெரியுமா? நான் மாணவ பருவத்திலே இருந்த நேரத்தை அப்படி ஆசிரியருமே செஞ்சாங்க, ஒரு சீட் எழுதி கொடுத்து சொன்னாரு, இதை நீ பிரிச்சு பார்க்காம உன் தாயிட்ட போய் கொடுப்பாரு சொன்ன. நான் என் தாயிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்த எங்க அம்மாட்ட கேட்டு, என்னமா எழுதி இருக்கீங்களா? இல்லப்பா, நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியா, உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஆசிரியருக்கு என்ன செய்ய திறமை இல்லையா, அதனால ஒரு 4 இருந்து ஸ்கூல் வரக்கு வேணாலும் எழுதியிருக்காங்க பாரு சொல்லி எங்க அம்மா சொல்லிட்டு அது சொன்னாங்கவா, நீங்களே படிச்சு கொடுவா சொல்லி செஞ்சாங்க, எழுதியிருக்குப்பா, அதனால 4 இருந்து ஸ்கூலுக்கு போவேன், நானே வந்து சொல்லி தருவாக சொல்லி இந்த தாய் உருவாக்கினார்கள். தாய் உருவாக்கினாக சொன்னார்கள். ஆனால் அந்த சீட்டில் என்ன எழுதப்பட்டு இருக்க தெரியுமா? உங்களுடைய மகனுக்கும் அறிவு கம்மி, மூளை கம்மி, உங்க பையன் ஒரு மண்ணு பையன், இவன் 4 ஸ்கூலுக்கு அனுப்பாதே, இவனுக்கு நாங்க வாழடிக்க முடியல, எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா முடியல, இவன் நாளைக்கு அனுப்பாதிய மக்கு பேர் அனுப்பாதி எழுதப்பட்டிருந்தது. ஆனா தாய் பெருமா சொன்னாங்க, உனக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு அறிவிடமாக சொல்லி என்னை கோச்சிங் கொடுத்தா இன்னைக்கு நான் 1000 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து சாரலையா. அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து செய்யறது, தோல்வியில் கஷ்டங்கள் வந்துச்சு அப்படி கேட்டா அதனால என்ன செய்யாதீங்க, அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்து. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை முயற்சி செய்யுங்கள். நாம சால்வாயிடு சிரிப்படி சொல்வார், என் முயற்சிகள் தோற்றதுண்டு, ஆனா நான் முயற்சிக்க தவறியது. வாழ்க்கையில தோற்று போகலாம், ஆனால் சாதிப்பதற்கானதை படிக்கத்தாக வைத்தான் ஜெயிக்கும் என்பதால் நிலத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கு. இதை கேட்டவரை கருவிக்க